ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. சங்கராமரம் திரு ராஜராஜன் ஐயா அவர்கள் சோழி பிரசன்னம் என்ற தலைப்புல பேச இருக்காரு. ஐயா அவர்களுக்கு முன்னாடி அறிவித்து மரியாதை செய்ய இந்த 18வது கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெரியோர்களுக்கும் இந்த வராகமிகிற ஜோதிட மையத்தை நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் திரு ஐயா ஏழுமலை அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு எனக்கு கொடுத்துவது சோழி பிரசன்னம். இந்த சோழி பிரசன்னம் என்பது ஒரு பெரிய கலை. இதை ஒரு நாள் எடுத்து சொல்றதுக்கு நேரமும் பத்தாது. இருந்தாலும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு எமர்ஜென்சியா ஒரு சோழி பிரசன்னத்தை நம்ம கத்துக்கிட்டா 2 பேர் வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இப்ப நான் உங்களுக்கு சோழி பிரசன்னத்தை சொல்லி கொடுக்க போறேன். இன்னும் ஒரு கிளாஸ்ல நம்ம சோழி பிரசன்னத்தை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப கேரளாவிலலாம் இந்த ஜோதிட சோழி பிரசன்னத்தை மாந்திய வச்சு தெளிவா சொல்றாங்க. அது ஒரு பெரிய கலை. இது இந்த சோழி பிரசன்னம் நினைத்த காரியத்தை எதிர்காலத்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம் இந்த சோழி பிரசன்னம். அதே போல இதுக்கு கொஞ்சம் ஜோதிடமும் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் தெரிந்திருந்தால் மட்டுமே நம்ம கேரளா ஜோதிட முறையை பயன்படுத்தி தெளிவாக சோழி பிரசன்னம் பார்க்கலாம். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லி நம்ம அடுத்தது போயிடலாம். ஒரு 2.25 அடி அளவுல பலாப்பலகையோ அல்லது தேக்கு மர பலகையோ ஒரு 1.25 அடி அகலத்துல ரெடி பண்ணி அதுக்கு ஜாதக கட்டம் நம்ம பழையல வரைஞ்சி ஒரு 108 சோழி, அந்த சோழிய ஒரு எலுமிச்சை சாறு பால் இதெல்லாம் கழுவி பன்னீர்ல கழுவி அதை அந்த பலகையில வச்சுட்டு தெய்வத்தை நீங்க எந்த தெய்வ உபாசன தெய்வமோ அந்த உபாசன தெய்வத்தை நீங்க முன்னிறுத்தி அதற்கு சோழிக்கு சுலோகம் இருக்குது. அது இப்ப சொல்லுவேன், அதை எழுதிக்குங்க. அந்த சோழி சுலோகத்தையும் நீங்க கூறி இந்த பிரசன்னத்தை பார்க்கிற முறைதான் கேரள மாந்தி ஜோதிடத்துடைய நிலை. இப்ப தற்சமயம் உங்களுக்கு எளிய முறையில வந்தவுடனே ஒரு சோழி பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு குறிப்பு கொடுக்க போறேன். இப்ப ஒரு 12 சோழிய முதல்ல எடுத்துக்குங்க. 12 சோழியும் நமக்கு வெள்ளை சோழியா எடுத்துக்குங்க. ஏன்னா அது முக்கியமான சமாச்சாரம். அதுலயே கொஞ்சம் கருநிறத்துல இருக்கும். அது இல்லாம கீழே மட்டும் அந்த சோழியில கொஞ்சம் அதாவது பாச கலர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வேலை பார்க்குதுன்றத உங்ககிட்ட சொல்லிடுறோம். ஏன்னா இந்த சோழி பிரசன்னம் வந்து ஒரு தெளிவான நிலையை கொடுக்கக்கூடியது. அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், பால்ல போட்டு கழுவணும். அதுக்கடுத்தது எலுமிச்சை சாறுல போட்டு கழுவணும். அதுக்கடுத்து பன்னீர்ல போட்டு கழுவணும். கழுவிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க தெய்வத்தை முதல்ல வேண்டி ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி சோழி பிரசன்னம் இந்த நாள்ல பார்க்க போறேன், இந்த சோழி பிரசன்னம் எனக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்க தெய்வத்திட்ட முறையிட்டு இந்த சோழி பிரசன்னத்தை நீங்க தொடங்கணும். இப்ப ஒரு சோழி பிரசன்னம் கேட்க வராரு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சோழி பிரசன்னத்துல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய லைனை சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தர் வராருன்னா வரக்கூடிய நேரத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கணும், அன்றைய ஓரைய கணக்கு எடுத்துக்கணும், அவர் போட்டுக்கிற நிறத்தை கணக்கு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய கிரக நிலையில இருக்கக்கூடிய கரணம் திதி யோகம் இதெல்லாம் கூட நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். இப்படிலாம் சொல்லிட்டு கூட நீங்க இந்த சோழி பிரசனத்துக்கு சொல்லலாம்.
இப்ப சோழி பிரசன்ன சுலோகத்தை முதல்ல எழுதிக்கிங்க. ஏன்னா இந்த சுலோகத்தை ஒரு 21 முறையோ இல்ல ஒரு 11 முறையோ சொல்லி நீங்க சொல்லலாம். ஆதித்யா அம்பிதாம் விஷ்ணு கணநாதனம் மகேஸ்வரன் பஞ்ச தெய்வாபீஷ்டம் சர்வாபீஷ்டத்தை இஷ்டு போட்டு டா போட்டு இரு போட்டு இத்து போட்டு தா போடணும். சர்வாபீஷ்டத்தை சித்தையே நம. இதுதாங்க இந்த சுலோகத்தினுடைய முதல் நிலை. இந்த சுலோகத்துக்கு ஒரு 11 முறை நீங்க இத சொல்லிக்கணும். சொல்லிட்டு வந்து வருவ நேரத்தை கணக்கெடுத்துங்க. கணக்கெடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 12 சோழிய அவர் கையில கொடுத்து போட சொன்னாலும் இல்ல நீங்க போட சொன்னாலும் வந்துக்கிறவர் கேள்வி என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்றத நீங்க கேட்டுட்டு, ஐயா நான் இந்த தடவை வீடு கட்டுவனா, இந்த நேரத்துல நான் வீடு கட்டனா ஜெயிப்பனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படி கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா இந்த 12 சோழியும் எடுத்து முதல்ல நல்ல தெய்வத்தை நினைச்சு நல்லா குலுக்கி அவர் கையில கொடுத்து உருட்ட சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே உருட்டி போட்டாலும் சரி. இது நல்லா தெரிஞ்சுங்க. சொல்லி செய்யும் போது உருட்ட சொல்லணும். நம்ம மேஜையில போட்டு உருட்ட சொல்லும் போது காய்கள் வந்து நிமிர்ந்ததுக்கு மட்டும்தான் பலனை தவிர கவிழ்ந்ததுக்கு பலன் கிடையாது. இதை நல்லா தெரியுங்க. 12 காயை நம்ம உருட்டும் போது நிமிர்ந்த காய்க்கு மட்டுமே பலன். அப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. அப்ப இவர் வந்து வீடு கட்டுவாரா கட்ட மாட்டாரா எப்ப கட்டுவாருன்றத முதல் கேள்வி, ஐயா நான் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், இப்ப அந்த காரியம் எனக்கு ஜெயிச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்ம சோழியை உருட்டும் போது முதல் சோழி ஒரே ஒரு சோழி நிமிர்ந்திருக்குது, மற்ற சோழியெல்லாம் கவர்ந்திருக்குது. அப்ப இந்த 1வது சோழி நிமிர்ந்திருந்தால் நினைத்த காரியம் கைகூடும். உடனடியாக நீங்கள் வீடு கட்டுவீர்கள், நீங்கள் போகின்ற காரியம் ஜெயமாகும் என்று சொல்லி அதற்கு பரிகாரமாக பழனி முருகன் கோயிலோ அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கோ போயிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த இடத்து மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து உங்க வீட்டினுடைய சனி மூலையில அந்த நம்ம குழியை எடுக்கும் போது அந்த குழியோட இந்த மண்ணையும் சேர்த்து போட்டு வணங்கி பூஜை பண்ணி ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுத்துடணும். இது 1வது சோழி நிமிர்ந்திருந்தால். அடுத்தது 2வது சோழி நிமிர்ந்திருந்தால். இந்த 2வது சோழி நிமிர்ந்திருந்தால் காரியம் நடக்காது. காரியம் கொஞ்ச நாள் பொறுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிடணும். இதுக்கு போய் வெங்கடாஜலபதியை வணங்கிட்டு வாங்க, அருகில் உள்ள பெருமா கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு வாரம் புதன்கிழமை போய் வேண்டுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். வீடு கட்டுறதா இருந்தா இல்ல எந்த காரியத்தை கேட்டிருந்தாலும் அந்த பதில சொல்லணும் அவருக்கு. ஆனா வெங்கடாஜலபதியை தான் வழங்க சொல்லணும். ஏன்னா அது சந்திரனுடைய ஆதிக்கம், அதனால நம்ம வெங்கடாஜலபதியை சொல்றோம். அடுத்தது 3வது சோழி நிமிர்ந்திருந்தால் நினைத்த காரியம் கொஞ்சம் தாமதமாகும். நடக்கலாம் ஐயா, இன்னும் கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்ச நாள் சென்று இந்த காரியத்தை செய்யறதுக்கு வரும். இப்ப போய் அவசரப்பட்டு இது அடைக்காத, பிரச்சனை வரும், சண்டை வரும், சச்சரவு வரும். அதனால துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும். இது 3வது சோழி நிமிர்ந்திருந்தால். அடுத்தது 4வது சோழி நிமிர்ந்திருந்தால் நன்மையான பலன் கிடைக்கும், தொழில் மேன்மை அடையும், திருமூர்த்தி அருள் உங்களுக்கு தெய்வ கலாச்சாரமாக இருக்கிறது. எனவே மகாலட்சுமி பொருந்த அம்சத்தோட இந்த காரியம் ஜெயமாகன்னு சொல்லி மகாலட்சுமியும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு செய்ய சொல்லணும். இது 4வது சோழி
நிமிர்ந்திருந்தால், ஐந்தாவது சோழி நிமிர்ந்திருந்தால் நினைத்த காரியம் ஜெயிக்கும், அனைத்துக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்து இந்த வேலையை ஆரம்பிங்க, குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு போய் இந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லணும். ஆறாவது சோழி நிமிர்ந்திருந்தால் உங்க வீட்டுல தெய்வ கடாட்சம் இல்லை, வீடு சரியில்லை, வீட்டில் ஏவல் பில்லி சூனியம் வந்திருக்கிறது, கெட்ட சக்திகள் நடமாடி கொண்டிருக்கிறது, எனவே உங்களுக்கு இந்த காரியம் நடக்காது, ஏமாற்றம் உண்டாகும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடணும். ஏழாவது சோழி நிமிர்ந்திருந்தால் உங்களுடைய காரியம் ஜெயிக்கும். பெருமா கோயிலில் போய் 7 வாரம் புதன்கிழமை 5 விளக்கு நெய்தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இந்த காரியத்தை செய்யுங்கய்யா அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிடுங்க. 8வது சோழி நிமிர்ந்திருந்தால், ஐயா நேரம் சரியில்லை, இது ஒரு பொல்லாத நேரம், உங்க காரியங்கள்லாம் நடக்காது, நோய்கள் தொற்றும், பொறுமையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் டெய்லி அவரை பண்ண சொல்லுங்க. எதிரிகிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஏன்னா 8 என்பது அஷ்டமாதிபதியினுடைய நிலை, அப்ப கெட்ட நிலை கிடைக்கும் என்பதற்காக அவரை எச்சரிக்கையாக இருக்க சொல்லணும். வராத வம்பு வரப்போகுதுன்னு சொல்லணும். இதெல்லாம் 90 நாளைக்குள் நடக்குன்னு சொல்லணும். அதுக்கு மட்டும்தான் டைம், அதுக்கு மேல பிரசன்னம் மாறும். ஏன்னா 90 நாளோ 9 நாளோ இந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் நீங்க பிரசன்னத்தை சொல்லணும். 9வது சோழி நிமிர்ந்திருந்தால் நினைத்த காரியம் நன்மையாக நடக்கும், கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கும், உங்களுக்கு பண பொருளாதாரம் வந்துவிடும். எனவே ராமாயணத்தை படிங்க, ராமருக்கு தரிசனம் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 9வது சோழி நிமிர்ந்திருந்தால் சொல்லணும். 10வது சோழி நிமிர்ந்திருந்தால் வீண்பழிகள் உண்டாகும், நன்மை நடக்காது, செய்தொழில் உங்களுக்கு பிரச்சனை. அதான் சொல்றேன், செய்தொழில் இடமிட்டிடம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் நிமித்தமா எந்த ஒரு வேலையும் நீங்க புதுசா ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லி அவருக்கு விநாயகர் வழிபாடு செய்ய சொல்லணும். இது 10வது சோழி நிமிர்ந்திருந்தால். அடுத்தது பொறுமையா தான் சொல்றேன், கொஞ்சம் கூட சின்ன கூட பொறுமையா சொல்றேன். 11வது சோழி நிமிர்ந்திருந்தால் நினைத்த காரியம் ஜெயமாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகல விதமான நன்மைகளும் நடக்கும், ஓம் சக்தி வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. பன்னெண்டு சோழி நிமிர்ந்திருந்தால், இந்த 12 சோழி நிமிர்ந்திருந்தால் பொருள் விளையும், களவு, உயிருக்கு ஆபத்து, கண்டம், சீர்கேடுகள்லாம் வரும் ஐயா. அதனால நீங்க முருகனை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் பிரசன்னத்தினுடைய இந்த 12 சோழிக்குண்டான பலன். அப்ப 4 என்னங்கய்யா, 12வது சோழிக்கு பொருள் விரயம், களவு, உயிர் ஆபத்து, செல்வம் சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வழிபாடு செய்ய சொல்லணும். இப்ப ஒரு குறிப்பா கீழே வச்சுங்க, நம்ம மனசுல நிக்கிறதுக்காக 4, 5, 7, 9, 11 சோழி நிமிர்ந்திருந்தால் நல்ல பலன். 4, 5, 7, 9, 11 சோழி நிமிர்ந்திருந்தால் நல்ல பலன். 2, 3, 6, 8, 10, 12 2, 3, 6, 8, 10, 12 சோழி நிமிர்ந்திருந்தால் கெடுதல் பலன். இதை நீங்க கொஞ்சம் மனசால வச்சுக்கிட்டீங்கன்னா வரவங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஈஸியான சோழி பிரசன்னம். அந்த பிரசன்னம் இன்னும் நமக்கு காலங்கள் வேணும் சொல்லி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கணும். ஏன்னா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கடுத்து அதுல இருக்கிற விஷயங்களை மாந்தி தெரிஞ்சிருக்கணும். இப்படிலாம் சொல்லும் போதுதான் கேரள ஜோசிய சோழி பிரசன்னத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு
முறை. இது வந்து பிரசன்னத்துல உடனடியா நீங்க டக்குன்னு ஒரு லைனை கொடுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த முறை அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். இதுக்கு அடுத்தது இப்ப வந்த உடனே ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு ஆருடம் சொல்லணும். நல்லா கேட்டுங்கய்யா, இது ஒரு அருமையான ஒரு கலை தான். அதாவது இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கு அதுதான் வராங்க. வந்த உடனே நம்ம வந்து உடனே அவங்களுக்கு பதில நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லத்தால கரெக்டா உங்க செல்லுல டைம் கரெக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இது கடிகார பிரசன்னம் தலைப்பு நல்லா புரிஞ்சுங்க. இது கடிகாரத்தினுடைய பிரசன்னம். இதுல உங்களுக்கு 12 கட்டத்தை போட்டுங்க. மேஷ கட்டத்துல எடுத்து உங்களுக்கு மேஷ வீட்டுல 0.5 நல்லா குறிச்சு கட்டம் போட்டுங்க. மேஷ வீட்டுல 0.5, ரிஷிப வீட்டுல 5.10. இதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். மேஷ வீட்டுல 0.5, ரிஷிப வீட்டுல 5.10, மிதுனத்துல 10.15, கடகத்துல 15.20, சிம்மத்துல 20.25, அடுத்தது வந்து கன்னியில 25.30. இப்படி 12 போட்டுங்க. 12 முதல்ல போடுங்க. முதல்ல இதை எல்லாத்தையும் போடுங்க. நான் பொறுமையாவே இருக்கிறேன். இந்த கடிகார பிரசன்னத்தை போட்டுங்க. எல்லாம் 12 கட்டத்துக்கும் போட்டு சொல்லணுமா ஐயா? 0.5 ஃபர்ஸ்ட் கட்டம், ரெண்டாவது கட்டம் 10.15, மூணாவது கட்டம் 15.20, நாலாவது கட்டம் 20.25, அஞ்சாவது கட்டம் 25.30, ஆறாவது கட்டம் 30.35, ஏழாவது கட்டம் 35.40, ஏழாவது கட்டம் என்ன பண்ணுங்க இப்ப 40.45. அதான் 5 தான். 5 அதான் அவருக்கு தெரியல. அவர் அதுக்காக தான் போட்டுங்க. அதாவது மேஷத்துல 0.5, அதான் 12 கட்டம் போட்டுங்க. அதாவது கடைசி கட்டத்துல 55.60 வரும். மீனத்துல 55.60 வரும். ஐயா சின்ன முள்ளு பூரா லக்னம் நல்லா தெரிஞ்சுங்க ஐயா, தெளிவா தெரிஞ்சுங்க. சின்ன முள்ளு லக்னம், பெரிய முள்ளு ராசி. இதாங்க ஈஸியான ஒரு மெத்தேடு. சின்ன முள்ளு லக்னம், பெரிய முள்ளு ராசி. அப்ப இன்னைக்கு ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்க வராரு. இதுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இதுல கொஞ்சம் அனுபவமும் நிறைய இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், 1ஆம் இடம் எப்படி, 2ஆம் இடம் ஜோதிட நிலையம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 1ஆம் இடம் அப்படின்றது நம்மளை பத்தி, நம்ம நிலையை பத்தி சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் உங்களுக்கு தனம் பொருள் இப்படி சொல்றது. 3ஆம் இடம் சகோதரம் தைரியத்தை சொல்றது. இந்த 12 கட்டத்துக்கு உண்டான நிலைகள். அப்படி வரும்போது இப்ப இந்த டைம் அப்படின்றத இப்ப நீங்க உங்க செல்லுல கூட கரெக்டா டைம் வச்சுங்க. இப்ப நம்ம பாக்குற நேரம் 11:35 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுங்க. இந்த 11:35 நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா, பெரிய முள்ள மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கணும், சின்ன முள்ள எடுத்துக்கூடாது. அவர் லக்னம் 11ஆம் இடம். ஆனா இன்னைக்கு நம்பர்ல வந்து 35. அப்ப 5 3 8. அப்ப 8ன்னு சொல்லும் போது அவர் கேட்கிற காரியங்கள் தாமதமாகும். நல்லா புரிஞ்சுங்க ஐயா. 11ஆம் இடம் இருந்தும் நடக்கும், ஆனா நடக்காது. இதான் பாயிண்ட். இதுல அப்ப 35ஆம் நம்பரை சொன்னதால 5 3 8ன்னு சொன்னதால நமக்கு அந்த காரியம் நடக்காது. இது உடனடியா நீங்க சொல்லலாம். இது ஈஸியான ஒரு ஜோதிடம். இதுல அவர் வந்துகிற நேரத்துக்கு இப்ப இந்த 11:35 நமக்கு ஜாதக கணக்குப்படி 1 2 3 4 5 6 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடம் என்பது 35. ஏன்னா 6க்கு வந்து 30, 7ஆம் இடம் 35. 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த 7ஆம் இடம் 35 சொல்லும் போது அவர் ஒண்ணு தொழிலை பத்தி கேட்க வந்திருக்கணும், கூட்டு தொழிலோட, இல்ல திருமணத்தை பத்தி கேட்க வந்திருக்கணும்.
இல்ல திருமணம் எப்ப நடக்கும்னு கேட்க வந்திருக்கணும். இப்ப என் நண்பர் கூட இந்த தொழில் செய்யலாமான்னு கேட்க வந்திருக்கணும். இதை நாம யோசிச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஈஸியா தெரியுதுங்களா? இப்படி கேட்கும் போது நீ அவரை கேட்காத இந்த கேள்விக்குதான் வந்துக்கிட்டே சொல்லிவிடலாம். அதுல இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட், அவரு போட்டுக்கிற நிறை என்னன்னு கேட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு கூட அந்த விஷயம் சொல்லுங்க. அது கூட இதுல செயல்படும். ஆளுடம் என்பது நம்மளுடைய மூளைத்திறனை கொண்டது. அதனால இந்த மாதிரி நீங்க தெளிவா சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். அந்த 35 கூட ராவுகாலம், யமகண்டம், சுக்கர ஓர, சந்திர ஓர, சூரிய ஓர, இப்படி ஓரைகளையும் பார்த்து சொல்லும் போது இன்னும் நீங்க சாப்பவான் அப்படின்ற ஒரு பெட்டத்தை டெபினட்டா பெற முடியும் இந்த துறையில. இது நல்லா புரியுதுங்களா ஐயா? இதெல்லாம் டவுட் இருக்குதா? ரைட். அடுத்தது இப்ப பிளைங் கார்ட்ஸ் ஜோதிடம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம். இப்ப இந்த நம்ம கார்டுகள் இருக்குதுல்ல, சீட்டு கட்டு. இந்த சீட்டு கட்டு கார்டு வந்து மொத்தம் 52 சீட்டு. இந்த 52 சீட்டை நீங்க 7ஆல பிரிக்கினீங்கன்னா 364 நாள் வரும். நல்லா புரிஞ்சுங்க. 2 ஜோக்கர், அதுக்கு லீப் வருடம் 366 வரும். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. இத மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையா நீங்க வந்து சொல்லிவிடலாம். இந்த டைமண்ட் இருக்குதுல்ல, தெரியுமா? சீட்டுக்கட்டுல டைமண்ட். இப்ப சிகப்பு கலர் என்பது பகல், கருப்பு கலர் என்பது இரவு. இதை நல்லா புரிஞ்சுங்க ஐயா. டைமண்ட் ஆட்டின் இது சிகப்பு கலர், இது பகல். அந்த இஸ்பேட் கிளவர் என்பது இரவு. இதை நல்லா மைண்ட்ல சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த டைமண்ட் அப்படின்றதுக்கு என்ன பலன் முதல்ல தெரிஞ்சுங்க. செல்வம், டைமண்டை போட்டு செல்வம், புகழ், வருமானம், பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் டைமண்ட் கார்டு வேலை செய்யும். நல்லா புரியுதுங்களா? இந்த டைமண்ட் கார்டு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அருமையான வேலையை செய்யும். அடுத்து இந்த ஆட்டின் கார்டு கணவன் மனைவி ஒற்றுமை, காதல், காதல் நிலைகள், அதற்கு அடுத்து மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வேலை செய்யும் இந்த ஆட்டின் கார்டு. அடுத்தது கிழவர் கார்டு. இந்த கிழவர் கார்டு வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ருணம், ரோகம், ருத்ரம், இது எல்லாம் வேலை செய்யும் இந்த கிழவர் கார்டு. புரியுதுங்களா? இதை ஆக்டிவ் பண்ணும் போது நோய் தீரும். இது உண்டு பண்ணும், இதுவே இது தீர்த்து கொடுக்கும். அதையும் தெரிஞ்சுங்க. அடுத்து இஸ்பேட். இந்த இஸ்பேட் கார்டு எப்படின்னு கேட்டனா, வியாபாரம், தொழில், தொழில் சம்பந்தப்பட்ட நிலைகள், தொழில் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவா உண்டு பண்றது இந்த இஸ்பேட் கார்டு. இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த 4 கார்டை நீங்க வச்சுதான் நீங்க ஜோதிடம் சொல்ல போறீங்க. அதனால உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், இதை வச்சுக்கணும் மனசுல. இந்த ஜோக்கர்ன்றது வந்து பொறுமையான காரியத்தை நடத்தி கொடுக்கும். ஆனா நடத்தி கொடுக்கும், பொறுமையா நடத்தி கொடுக்கும். இந்த ஜோக்கர் கூட சேர்ந்தால் பொறுமையா நடத்தி கொடுக்கும். அப்ப இந்த பொறுமையா நடத்தி கொடுக்கிற ஜோக்கரையும் அது உள்ள வச்சுக்கணும். அப்படி வச்சும் போது நமக்கு ஒரு செட்டுக்கு 13 கார்டு, டைமண்டுக்கு 13 கார்டு, அதே போல ஆட்டினுக்கு 13 கார்டு, கிழவருக்கு 13 கார்டு, இஸ்பேட்டுக்கு 13 கார்டு. அப்ப இந்த மாதிரி 13 கார்டு வரும்போது நல்லா தெரிஞ்சுங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 எழுதிங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு 1, திங்கள் கிழமைக்கு 2, செவ்வாய்க்கிழமைக்கு 3, புதன்கிழமைக்கு 4, வியாழக்கிழமைக்கு 5, வெள்ளிக்கிழமைக்கு 6, சனிக்கிழமைக்கு 7, 0. 7 அதேதான், 0 7க்காதான் 0க்காதான். இந்த 7 கிரகத்தை நம்ம முன்னிறுத்தி இந்த ஆளுடத்தை நம்ம சொல்ல போறோம். அப்ப இந்த சீட்டை வந்து நம்ம என்ன சொல்லணும், குளிக்கணும். நல்லா சீட்டை குளிக்கிட்டு 2 சீட்டை மட்டும் தான் எடுக்க சொல்லணும்.
அந்த 2 சீட் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கிளவர்ல ஒரு 4ஆம் நம்பரையும் ஆட்டில் ஒரு டைமண்ட்ல ஒரு 1ஆம் நம்பரையும் இருக்கிறான்னு வச்சுக்கோ. நல்லா கேட்டுங்க, இது உங்க மூளைக்கு தான் வேலை. இது ஒரு கிளவர்ல ஒரு 4ஆம் நம்பரும் டைமண்ட்ல ஒரு 1ஆம் நம்பர் இருக்கிறாருன்னா அப்ப 41 நல்ல நம்பர், எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பர். ஆனா கிழவர் என்ன செய்யறார்? நோய்க்கு உண்டு பண்ணவர், ருணரோக ருத்திரத்தை உண்டு பண்ணவர். அப்ப மனம் நிலையில அவருடைய உடல்நிலையை பத்தி அவர் கேட்க வந்துகிற கேள்வி 41க்கு வந்துகிற பாதி பலன். மீதி பலன் சரியாகுமான்னு சொல்றதுக்கு 1ஆம் நம்பர் வந்துக்குது. அப்ப கட்டாயமா ஜெயிப்பீங்கன்னு சொல்லணும். இந்த நோய் சம்பந்தமா கேட்க வந்துக்கிறீங்க, அவர் அதான் கேட்க போறாரு. ஏன்னா அவர் எடுத்தது கிளவர். நல்லா புரிஞ்சுங்க, உங்க மைண்டுக்கு தான் இதுல வேலை. நம்ம இந்த 4 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆர்டினுக்கு என்ன கொடுக்கணும், டிஸ்பேட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க தலைச்சு பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது நோய் சமாச்சாரமா கேட்கறீங்க ஐயா, அவர் கேட்பாரு கேள்வி. அந்த நோய்க்குன்னு கிடையாது, கடன் வந்துருமா, இல்ல கடன் கொடுக்கலாமா, இல்ல கடன் கேட்கலாம் இது போல கொடுக்கலாமா, நான் இது போல கடன் வாங்கிட்ட பண்றது எப்படி ஜெயிக்கிறது, இப்படி எல்லாம் சொல்றேன். இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அப்ப அந்த பரிகாரத்தை சொல்லி ஐயா ஜெயிச்சிருவீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி நீங்க அனுப்பணும். சார் எனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் கூட எங்களுக்கு மூளை அவ்வளவு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இப்ப நான் ஒரு நம்பரை ஒரு 120 வரைக்கும் சொல்லி தரேன். இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க பலன் சொல்லிவிடலாம். ஏன்னா இது ஆளோட பலன். அப்ப இந்த நம்பர்ல நீங்க எந்த மாதிரி சொன்னாக்கா நல்லா இருக்கும் அப்படின்றத எழுதிக்கிங்க. ஏன்னா 1ஆம் நம்பர் இது கொஞ்சம் பொறுமையா எழுதுங்க. உங்களுக்கு நம்பர் நேரம்னா சொல்லுங்க, இல்ல எழுத முடியினாலும் சரி, இல்லைன்னா இருக்கட்டும் அடுத்த கிளாஸ்ல கூட பாக்குறேன், இல்ல எழுதிக்கலாம் சார். 1ஆம் நம்பர் வீடு வாகனம் அனைத்து வசதியும் பெறக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். அப்ப 1ஆம் நம்பர் வரும்போது இந்த பலனை சேர்த்துக்கணும்னு சொல்ல போறேன். அடுத்து 2ஆம் நம்பர் முன்னேற்றம் நிலையாக இருக்காது, காரியம் தாமதமாகும். 2ஆம் நம்பருக்கு பலன். 3ஆம் நம்பர் வயது ஏற ஏற சிறப்பு அப்படின்னும் போது கொஞ்சம் நாளாகி செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லணும். வயது ஏற ஏற சிறப்பு. 4ஆம் நம்பர் நோய்கள் மிகும், பயம் உண்டாகும். 4 கூட என்ன நம்பர் வருதுன்னு பார்த்து அந்த பலனை கற்படிக்கணும். புரியுதுங்களா? 5ஆம் நம்பர் மகிழ்ச்சியான வாழ்க்கை. 6ஆம் நம்பர் பெரிய திட்டம் போட்டு செயல்படுவா, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 6ஆம் நம்பர்ல பெரிய திட்டம் போட்டு செயல்படுறவர். 7ஆம் நம்பர் சொந்த வாழ்க்கை நிலையாக இருக்காது. சொந்த வாழ்க்கை நிலையாக இருக்காது. 8ஆம் நம்பர் பல்வேறு துன்பம் போராட்டம். பல்வேறு துன்பம் போராட்டம். 9ஆம் நம்பர் எதிர்ப்புகள் வரும், துன்பத்திற்கு ஆளாகுவார். எதிர்ப்புகள் வரும், துன்பத்திற்கு ஆளாகுவார். 10ஆம் நம்பர் சுமாரான பலன். 11ஆம் நம்பர் குழப்பம் இருக்கும். 12ஆம் நம்பர் சிறப்பான வாழ்க்கை இருக்காது. 11 குழப்பமா இருக்கும், வாழ்க்கை குழப்பமா இருக்கும். அதாவது 12ஆம் நம்பர் சிறப்பான வாழ்க்கை இருக்காது, சுமாராக இருக்கும். 13ஆம் நம்பர் கெடுதல் தரக்கூடியது. 14ஆம் நம்பர் நல்ல முன்னேற்றம். நான் ஒரு வழியில பாயிண்டே சொல்றேன். 15ஆம் நம்பர் தீய வழியில் செலவு செய்வார். 15 தீய வழியில் செலவு செய்வார். சார் இதை உங்க செல் நம்பருக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்க செல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு இதே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னென்ன பலன் சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா இந்த செல் நம்பர் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் முடிவெடுத்து இந்த நம்பரை 120 கண்டுபிடிச்சிடலாம்.
ரைட். அடுத்தது 16ஆம் நம்பர் வளர்ச்சி கொடுக்கும். 16ஆம் நம்பர் வளர்ச்சி கொடுக்கும். 17ஆம் நம்பர் தொழில், அதாவது பல்வேறு சோதனையை உண்டு பண்ணும். 17 கொஞ்சம் கெட்ட பெயர், சோதனை எல்லாம் உண்டு பண்ணும். 18 போராட்டமான எண்ணெய். 19 சிறப்பான எண்ணெய். 20 காரியத்தடை எண்ணெய். 21 சுமாரான எண்ணெய். 22 கூட்டம் மட்டும் வரும், மற்ற பலன் இருக்காது. ஒரு கடைக்கு வாங்கினா 22 பயன்படுத்தினா கூட்டம் வருங்க. 22 22 ஒரு பிளஸ் போட்டு 22 22 22 22 போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அந்த கிளப்பெயர் எழுதி நீங்க அட்டையா மாட்டீங்கன்னா அந்த இடத்துல கூட்டம் வரும். 22க்கு ஆமா வருமானம் வரும். வரும். நீங்க வியாபாரத்துக்கு போய் சொல்லுங்க, ஒரு பிளஸ் போட சொல்லுங்க. மேல 22 கீழே 22 சைட்ல 22 போட்டு கீழே அந்த நிறுவனத்தை பெயர் எழுதி ஜனவசியம் சொல்லி போட சொல்லுங்க. ஜனவசியம் வசிவசியம் போட்டு ஒரு ரவுண்ட் போட சொல்லுங்க. அது எல்லாரும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரும். ஒரு கடையில வியாபாரம் நடக்கல அப்படின்னாக்கா எதிர்ப்புகள் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா 88 88 88 4 பிளஸ் போட்டு எதிரிகள் நசி நசின்னு சொல்லி போட மட்டும் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா பவர்ஃபுல் ஆகிடும். இதெல்லாம் நம்பர் வேலை பார்க்கணும்னு சொல்றதுக்கு தான் உங்களை சொல்றேன். இப்ப என்ன நம்ம சொல்லிக்கிறோம்? 22 23 23 நல்ல தொழில் முன்னேற்றம். 23 நல்ல தொழில் முன்னேற்றம். 24 கடனை உண்டாக்கும். 24 கடனை உண்டாக்கும். 25 சோதனையை உண்டாக்கக்கூடிய எண்ணெய். பலவித சோதனைகளை உண்டாக்கக்கூடிய எண்ணெய் 25. 26 வாழ்க்கை போராட்டம். 7 நேற்றம்னாக்கா நான் இதுல சொல்லிடுறேன், நீங்க இது கூட பார்த்து. ஏன்னா 120 நம்பர் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்திக்கலாம். நான் சொல்லிட்டு வரேன், ஏன்னா உங்களை லேட்டா வந்துக்காக சொல்றேன். எப்படி ஐயா இது சொல்லட்டுமா? 28 மிகவும் மோசமான எண்ணெய். அதான் சொல்றேன். 27 உங்களுக்கு நல்லது எண்ணெய், நல்லதே பயன்படுத்தலாம். 2ஆம் நம்பர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க மட்டும் அதை பார்த்துங்க. அடுத்தது 28 நான் அப்படியே சொல்லிட்டு வரேங்க ஐயா. 28 மிகவும் மோசமான எண்ணெய். 29 தற்கொலைக்கு தூண்டக்கூடிய எண்ணெய். 30ஆம் நம்பரு சிறப்பான எண் இல்லை. 31 மோசமான எண்ணெய். 32 சிறப்பான எண்ணெய். 33 மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். 34 நேர்மையான பலன் தரும். 35 மனம் அமைதி நல்ல எண்ணெய். அதாவது மனம் அமைதியா இருக்கும், கொஞ்சம் நல்ல எண்ணெய் தான். அதே போல 36 உங்களுக்கு நல்ல நம்பர். அதே போல 37 தோல்விகளை தழுவக்கூடிய நம்பரா இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். 38 சோகம் குடிக்கொள்ளும். 39 சுமாரான எண்ணெய். 40 சரியில்லாத நம்பர், விரும்பத்தகாத நம்பர். 41 சிறப்பான எண்ணெய். 42 சிறப்பான எண்ணெய். 43 பகையான எண்ணெய். 44 சரியில்லாத எண்ணெய். 45 நோய்கள் குணப்படுத்தும் எண்ணெய். 46 சிறப்பான வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் எண்ணெய். 47 கெடுதல் விளைவிக்கும். 48 தோல்வியை சந்திக்கும் எண். 49 ஆபத்தை உண்டாக்கும் எண். 50 சிறப்பான எண். 51 கெட்ட பலனை அதிகமாக கொடுக்கும் எண்ணெய். 52 குடும்ப வாழ்க்கை குழப்பங்கள் உண்டாக்கக்கூடிய எண்ணெய். 53 குடும்ப வாழ்க்கை பாதிக்கக்கூடிய எண்ணெய். 54 சில நேரங்கள் தோல்வியும் சில நேரங்கள் நல்லதையும் செய்யக்கூடிய எண்ணெய். 55 ஓரளவுக்கு சுமாரான எண்ணெய், ஓரளவுக்கு மட்டுமே சுமாரான எண்ணெய். 56 பிறர் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணெய், தொழிலில் தோல்வி அடையக்கூடிய எண்ணெய். 57 சிறப்பில்லாத எண்ணெய். 58 வாழ்க்கை ஏற்றம் இறக்கம் உண்டாகக்கூடிய எண்ணெய். 59 சிறப்பான எண்ணெய். 60 சிறப்பான எண்ணெய். 61 குடும்ப வாழ்க்கையும் குழப்பம் உண்டாகக்கூடிய எண்ணெய். 62 சிறப்பில்லாத எண்ணெய்.
63 தடங்களையும் பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடிய எண்ணு. 64 சிறப்பான எண்ணு. 65 சிறப்பில்லாத எண்ணு. 66 சிறப்பான எண்ணு. 67 இது உங்களுக்கு சுமாரான எண்ணு. 68 சிறப்பில்லாத எண்ணு. 69 சிறப்பான எண்ணு. 70 சிறப்பான எண்ணு. 71 குழப்பமான எண்ணு. 72 சிறப்பான எண்ணு. 73 நல்ல எண்ணு. 74 சிறப்பில்லாத எண்ணு. 75 துன்பங்களை சந்திக்கக்கூடிய எண்ணு. 76 சிறப்பில்லாத எண்ணு. 77 சிறப்பான எண்ணு. 78 சிறப்பான எண்ணு. 79 குழப்பமான எண்ணு. 80 சிறப்பில்லாத எண்ணு. 81 மகிழ்ச்சியான எண்ணு. 82 சுமாரான எண்ணு. 83 சிறப்பான எண்ணு. 84 சிறப்பான எண்ணு. 85 சிறப்பான எண்ணு. 86 சிறப்பான எண்ணு. 87 சிறப்பில்லாத எண்ணு. 88 சிறப்பான எண்ணு. 89 சுமாரான எண்ணு. 90 சிறப்பான எண்ணு. 91 சிறப்பான எண்ணு. 92 வியாதிகள் வரக்கூடிய எண்ணு. 93 சுமாரான எண்ணு. 94 சரியில்லாத எண்ணு. 95 சிறப்பான எண்ணு. 96 சிறப்பான எண்ணு. 97 குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் எண்ணு. 98 சரியில்லாத எண்ணு. 99 சரியில்லாத எண்ணு. சரியில்லாத எண்ணுன்னா அது 2ஆம் நம்பருக்கு மட்டுமே பொருந்தும். 99 100ஆம் நம்பர் சிறப்பான எண்ணு. 101 சரியில்லாத எண்ணு. 102 சரியில்லாத எண்ணு. 103 சிறப்பான எண்ணு. 104 சிறப்பான எண்ணு. 105 சிறப்பான எண்ணு. 106 சிறப்பில்லாத எண்ணு. 107 சிறப்பான எண்ணு. 108 சிறப்பில்லாத எண்ணு. 109 ஆசையை தூண்டக்கூடிய ஒரு எண்ணு. 110 சிறப்பான எண்ணு. 111 சிறப்பில்லாத எண்ணு. 112 சிறப்பான எண்ணு. 113 சிறப்பான எண்ணு. 114 சிறப்பான எண்ணு. 115 சிறப்பில்லாத எண்ணு. 116 சிறப்பில்லாத எண்ணு. 117 சிறப்பில்லாத எண்ணு. 118 சிறப்பான எண்ணு. 119 9ஆம் நம்பரை தவிர மற்றவங்க எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நம்பரு. 120 சிறப்பில்லாத எண்ணு. 121 120 சிறப்பில்லாத எண்ணு நிறுத்திங்க. இத பயன்படுத்திங்க. இதை வச்சுட்டு இப்ப அவர் கார்டு எடுக்கிறார். அந்த கார்டு 41 வருது. அந்த 41 இன்ட்டு 10ஆல பெருக்குங்க சார். 10ஆல பெருத்து வகுத்தல் 7ஆல வகுங்க. அந்த ஈவு வரக்கூடிய நம்பர் தான் நீங்க பலன் சொல்லக்கூடிய எண்ணு. ஆமா ஐயா சொன்னா புரிஞ்சுங்க. அவர் ஒரு 2 கார்டு எடுக்கிறாரு. அந்த கார்டை நம்ம 41 எடுத்தாருன்னா 410 நம்ம இருந்து பெருக்கல் 10ஆல பிரிக்கணும். அந்த 410 வகுத்தல் 7ஆல வகுத்து அதுல வரக்கூடிய ஈவு எண் தான் நீங்க சொல்லக்கூடிய பலன் எண். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலை. இதை நீங்க சொல்லும் போது அந்த பலன் அவர்களுக்கு 100% சரியா இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுல நீங்க இந்த ஆற்றின் இதெல்லாம் சொன்னோம்ல, இதுல உடல் நோயை தீர்க்கக்கூடிய நம்பர் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். நல்லா கேட்டுங்க. இந்த கிளவர் கார்டு எடுத்து நான் சொல்ற அதே கிளவர் கார்டு எடுத்து இணைச்சு நடுவுல போட்டோ வச்சு உடல் நோய் தீர்ந்து விட்டுன்னு சொல்லிட்டு எழுதிங்க. பிரபஞ்ச பேராற்றலே, பிரபஞ்ச சக்தியே, பிரபஞ்ச பேராற்றலே, பிரபஞ்ச சக்தியே, வானில் இருக்கும் அற்புதநாதர்களே, உங்களை தவிர எனக்கு பிரபஞ்ச பேராற்றலே, பிரபஞ்ச சக்தியே, வானில் இருக்கும் அற்புதநாதர்களே, உங்களை தவிர எனக்கு யாரும் அடைக்கலம் தர முடியாது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம், அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். உங்களையே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களையே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த போட்டோவில் இருக்கும் அவருடைய பெயரை சொல்லி இவருக்கு உடல்நிலை சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து ரத்த நாளங்களும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நோய் இன்றோடு தீர்ந்து விட்டது. இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதி அவர் போட்டோவை ஒட்டி அந்த கிளவர் கார்டு 2 இணைச்சு ஒரு கரெக்டா ஒரு நல்லா கேட்டுங்க. இதில் தான் உங்களுக்கு பாயிண்ட். இதுல என்ன செய்யணும்னா நோயை தீர்க்கக்கூடியது நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம் கருப்பு கலர். அப்ப அந்த கருப்பு கலரை கவுத்தை சுத்தி
நூலை சுத்தி அவங்க கிட்ட கொடுத்துடணும். கொடுத்து இதை வச்சுட்டு நீங்க அதை வச்சு தியானம் மாதிரி நீங்க பண்ணி இந்த வாசகத்தை சொல்லிட்டு தண்ணியை மட்டும் குடிங்கன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு பாக்கெட்ல வச்சுக்க சொல்லுங்க அந்த கிழவர் அட்டையும். அந்த கிழவர் அட்டைக்கு நம்பர் சொல்றேன் பாருங்க, எடைச்சு கொடுக்குற நம்பர் 42 88 97 19 37 46 55. இந்த அட்டையை மட்டும்தான் எடுத்து நினைச்சு நீங்க நோய் உங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நோய் தீர்க்கக்கூடிய நிலை. அடுத்தது, சார் எனக்கு வியாபாரமே ஆகல, ரொம்ப டல் அடிக்குது அப்படின்னு சொன்னார்னா நம்பர் 22 88 இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு, நமக்கு தெரியும் ஸ்டோன் ஜேடு கல்லோ அதை டைகர் செய்யும், அதையும் அதுல லைட்டா ஒரு ஃபெவிகால் போட்டு ஒட்டி அவங்க போட்டோவை ஒட்டி இதை கொண்டு போய் கல்லாவில் வைங்கன்னு சொல்லுங்க, வியாபாரம் நடக்கும். அடுத்தது, பணம் வரணும் சார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டைமண்ட், இதுக்கு டைமண்ட் போடணும், டைமண்ட் அட்டை கொடுக்கணும். அதுக்கு 15 24 33 42 60 69 78 96 72. இதெல்லாம் பணம் சார்ந்த விஷயங்கள். இன்னொருத்தோட படிக்கிறேன் கேட்டுக்க. 15 24 33 42 60 69 78 96 72. இதுல அவங்க போட்டோ ஒட்டி இந்த சுலோகத்தை எழுதி, இவருக்கு செல்வம் நிறையாக வந்து கொண்டே இருக்கிறது, தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது, இவர் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இல்ல உங்க எந்த தெய்வம் தெரியுதோ முருகனுக்கு நன்றி, இல்ல ஐயனாருக்கு நன்றி, எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்தது, மனம் சார்ந்த விஷயங்கள். குழப்பம், காதல் தீரல, எனக்கு காதல் தோல்வி ஆகுது, குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டின் கார்டு. இந்த ஆர்டின் கார்டை எடுத்துக்கிட்டு 56 30 75 66 67 93 இந்த மாதிரி எடுத்து நம்பரை இணைச்சுக்கிட்டு, அதுக்கு நீங்க ஜேடு கல்லோ பயன்படுத்தலாம், இல்ல எமிதிஸ்ட் கல் கூட பயன்படுத்தலாம். அந்த காரியம் கட்டாயமாக நடக்கும். இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிழவர் கார்டுல நிறைய ஆர்வத்தை சொல்லறதுக்குண்டான வாய்ப்புகளோ, சிறப்பான முறையில் உங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய நிலையோ கிடைச்சிடும். கடிகார பிரசனத்திலையும் நீங்க சொல்லலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல நிலை கிடைச்சிடும். சோழி பிரசனத்திலையும் சொல்லலாம். இது மாதிரி நீங்க வரக்கூடியவங்களுக்கு பிரசன்ன முறையில ஆளுட பலனாக நீங்க உடனடியா பலன் சொல்றதுக்கு வந்துகிற ஓரை, அந்த ஓரை நாளனை எடுத்துக்கங்க, ராகு காலத்தை எடுத்துக்கங்க, யமகண்டத்தை எடுத்துங்க. இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்க பலன் சொல்லும் போது ஒரு நல்ல நிலை அடையலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, என்னுடைய செல் நம்பர் 99 420 110 60. இதை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. திரு மகாஸ்ரீ ராஜராஜன், சங்கராபுரம். ஐயா, உங்களுக்கு இதுல கொஞ்சம் பிடிச்சிருக்குதா? ஏதாவது டவுட்னா கேட்கலாம். அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்துக்கிறதுக்கு இல்ல. ஒரு தடவை 2 தடவை ஊட்டி பாருங்க, உங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதுக்கு மேல பலனை கேளுங்க. ஏன்னா நீங்க வச்சுக்கிற டிக்ஸ் தான், நான் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் டிக்ஸ் கொடுக்கலாமோ அப்படிலாம் கொடுக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறி வந்தேன், வீட்டுல ஏறும்போது சங்கராபத்துல நம்பரை நோட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு போற காரியம் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும், தெளிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் 24 வந்துச்சு. ஆனாலும் கடன் தான், அது நம்பருக்கு சொல்லிக்கிறேன். ஆனா நம்பர் 6 எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால இந்த காரியம் இன்னைக்கு நல்லா இருக்குது, 200 செலவு தான் பண்ணிக்கிறேன், அது வேற. ஆனா பட் இன்னைக்கு காரியங்கள் நல்லா இருக்கு அப்படின்றத வந்துக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க ஏறக்கூடிய பயணம் முடியிற ஆசைல அந்த நம்பரை நோட் பண்ணு, இறங்கி திருப்பி ஏறக்கூடிய நிலையில அந்த பலனை பாரு. இப்ப உளுந்தூர்பேட்டையில இருந்து பட் விழுப்புரம் போறான்னு வச்சுக்கோ, விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போறாரு. அப்ப இந்த கள்ளக்குறிச்சியில இருந்து உளுந்தூர்பேட்டை போறதுக்கு உண்டான நம்பரை கணக்கு பண்ணினா உளுந்தூர்பேட்டையில உடனே பஸ் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா, நீண்ட நேரம் நிக்கிற மாதிரி இருக்குமா, அங்க என்ன சிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அங்க இருந்து டிக்கெட் எடுத்து நீ பாண்டிச்சேரி போகும்போது பாண்டிச்சேரியில நம்ம எப்படி இருக்க போறோம்,
இந்த காரியம் எப்படி நடக்க போகிறத கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது ஒரு சிறப்பான நிலை. ஏன்னா ஒரு எண் இந்த உலகை ஆளுது அப்படின்றத நான் திருப்பி எல்லாருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இந்த எண் இல்லாத இந்த உலகம் இயங்கல. இந்த எண்கள் எல்லாத்துக்கும் கண்கள். இந்த எண்கள் இருந்தா அனைத்து காரியத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்றத ஆணித்தரமா சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதுதான் நான் சொல்றது. என்னுடைய பெயர்ல இந்த திருமகாஸ்தி ராஜராஜ் என்ற பெயரை எனக்கு எந்த குருமார்களும் கிடையாது. நான் ஒரு 40 வருட அனுபவம். இந்த 40 வருட அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட தொழில் தான் இந்த கைரேகை, எண்கணிதம், நியமனஜி, ஜம்மாலஜி, கிராஃபாலஜி, ஆர்காலஜி, அஸ்ட்ராலஜி, ஜெம்சி, ரெய்கே, மணி மாந்திரிகம், அபிஷேக மாந்திரிகம், கேரள மாந்திரிகம், ராஜஸ்தான் மாந்திரிகம், அரபு மாந்திரிகம், இந்து மாந்திரிகம், மலையாள மாந்திரிகம், சீன வாஸ்து, பெப்சி வாஸ்து, ஆருட பிரசனம், சோழி பிரசனம், சக்கர பிரசனம், சங்கு பிரசனம், கோயில் பிரசனம், வெற்றில பிரசனம், பிரசன்ன ஆருடம், இது எல்லாமே விஸ்வகர்மா வாஸ்து அனைத்தும் சேர்ந்து தான். ரெய்கி கலை முதல் கொண்டு இந்த இடத்துல நம்ம நல்ல நிலையில போயிட்டு இருக்கிறோம். சிறப்பான நிலையில தான் போயிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகிற்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்து மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.